தமிழக சட்டமன்ற பேரவைத் தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களையும் சாதனைகளையும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் தொகுதிக்குட்பட்ட நெல்லை சந்திப்பு, செல்லியம்மன் கோவில் தெரு, மணிமூர்த்தீஸ்வரம், அருகன்குளம் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திருமதி எப்சி கார்த்திகேயன் கல்யாணிபுரம், கீழக்கடயம், மேலக்கடயம், முதலியார்பட்டி, திருமலையப்புரம், பொட்டல்புதூர், ரவணசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு IS இன்பதுரை வள்ளியூர் அருகே உள்ள கூடங்குளம் பகுதியில் வீதி வீதியாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கடலூர் கிழக்கு மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு இரா ராஜசேகர் தொகுதிக்குட்பட்ட இந்திரா நகரில் வாக்கு சேகரித்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு தோப்பு என் டி வெங்கடாச்சலம் தொகுதிக்குட்பட்ட சானார்பாளையம், கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாகச் சென்று வாக்கு சேகரித்தார். மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு VP சிவசுப்பிரமணி தொகுதிக்குட்பட்ட கஸ்பாபேட்டை, குளூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தொகுதி கழக வேட்பாளர் திரு S ஈஸ்வரன் தொகுதிக்குட்பட்ட சிக்கரசம்பாளையம், ராஜன் நகர், இக்கரநெகமம் மற்றும் புதுமிற்கடவு ஆகிய ஊராட்சிகளில் உள்ள 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயிகளிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு KA செங்கோட்டையன் K மேட்டுப்பாளையம், குமாரபாளையம், ராயர்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு R மனோகரன், திருச்சி கிழக்கு தொகுதி கழக வேட்பாளர் திரு வெல்லமண்டி நடராஜன் ஆகியோர் மலையாளிகள் சங்க நிர்வாகிகள் மற்றும் திருச்சி மாவட்ட மலையாள மக்களிடம் வாக்கு சேகரித்தனர். ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திருமதி S வளர்மதி தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர், சந்திரா நகர், நவாப் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு நத்தம் R விஸ்வநாதனை ஆதரித்து அஇஅதிமுக கூட்டணி கட்சித் தலைவர் திரு R சரத்குமார் தொகுதிக்குட்பட்ட சின்னாளப்பட்டி, பித்தளைப்பட்டி, தருமத்துப்பட்டி, ஸ்ரீராமபுரம், கன்னிவாடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனை திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். மதுரை திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு RB உதயகுமார் தொகுதிக்குட்பட்ட குராயூர், வையூர், மீனாட்சிபுரம், நரிக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாகச் சென்று பொதுமக்களிடம் கழக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு VV ராஜன் செல்லப்பா தொகுதிக்குட்பட்ட அண்ணாநகர், சாத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சரித்திர சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மதுரை சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெருமாள்பட்டி, சானார்பட்டி, பாண்டியராஜபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு கி மாணிக்கம் வீடு வீடாகச் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு மா ஜெயபால் தொகுதிக்குட்பட்ட வைத்தியநாதபுரம், மகபூபாளையம், அன்சாரி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துவரிமான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு செல்லூர் கே ராஜு வீடு வீடாகச் சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான மக்கள் நலத்திட்டங்களையும் சாதனைகளையும் தமிழகம் முழுவதும் மக்களிடம் எடுத்துக் கூறி அஇஅதிமுக வேட்பாளர்கள் மாநிலம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு JCD பிரபாகர் தொகுதிக்கு உட்பட்ட ஜவஹர் நகர், SRP கோயில் தெரு, GKM காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை மக்களிடம் எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார்.
சென்னை வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு தாடி ம ராசு, தொகுதிக்கு உட்பட்ட வெங்கடேசபுரம் காலனி, சோமசுந்தரம் தெரு உட்பட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அவருடன் திரளான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உடன் சென்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு பொள்ளாச்சி வ. ஜெயராமன் தொகுதிக்கு உட்பட்ட காந்தி மார்க்கெட், தேர்முட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதி கழக வேட்பாளர் திருமதி பொன் சரஸ்வதி தொகுதிக்கு உட்பட்ட தோக்கவாடி, வரக்கூராம்பட்டி, ஐயக்கவுண்டம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குமாரபாளையம் தொகுதி கழக வேட்பாளர் திரு பி. தங்கமணி பள்ளிப்பாளையம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆவத்திபாளையம், கலியனூர், ரெங்கனூர், கவுண்டன்புதூர், அக்ரஹாரம் உள்ளிட்ட பகுதிகளில் கழக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். வேலூர் மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பனப்பாக்கம், நெமிலி, சோளிங்கர் உள்ளிட்ட இடங்களில் கழக வேட்பாளர் திரு என். ஜி. பார்த்திபன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எஸ். கலைச்செல்வன் கூடலூர் ஓவேலி பேரூராட்சிக்கு உட்பட்ட காமராஜ் நகர், பாலவாடி உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மக்கள் நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதி தெள்ளார் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மீசநல்லூர், ராமசமுத்திரம், ஏம்பலம், சேனல், சிவனம், கீழ்ப்புத்தூர் ஆகிய கிராமங்களில் கழக வேட்பாளர் திரு வி. மேகநாதனை ஆதரித்து அமைச்சர் திரு முக்கூர் என். சுப்பிரமணியன் வாக்காளர்களிடம் வீடு வீடாகச் சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஓ. எஸ். மணியன் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் கழக அரசின் 5 ஆண்டு சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். பூம்புகார் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எஸ். பவுன்ராஜ் தொகுதிக்கு உட்பட்ட கோமல், நச்சினார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அரியலூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு தாமரை எஸ். ராஜேந்திரன் அரியலூர் பேருந்து நிலையம், சின்னக்கடை வீதி, வெள்ளாளத்தெரு, கடைவீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஜே. கே. என். ராமஜெயலிங்கம் ஆண்டிமடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கவரப்பாளையம், விளந்தை, திருக்களப்பூர், பெரிய கிருஷ்ணாபுரம், கோவில் வாழ்க்கை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஏராளமான கழக தொண்டர்களுடன் வீதி வீதியாகச் சென்று விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு கோவிந்தராஜ் கிருஷ்ணகிரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மல்லி நாயனப்பள்ளி ஜாமத்தோட்டம், கல்லியூர், பழையவூர், பூசாரிப்பட்டி, கொல்லப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திருமதி மனோரஞ்சிதம் நாகராஜ் தொகுதிக்கு உட்பட்ட கல்லாவி, மேட்டுத்தாங்கல், வெள்ளாளம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கழக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பர்கூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு சி. வி. ராஜேந்திரன் அச்சமங்கலம், அஞ்சூர், ஜெகதேவி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக தொண்டர்களுடன் இருசக்கர வாகனங்களில் பேரணியாகச் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஏ.வி.எம். மது என்கிற ஹேம்நாத் சூளகிரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட இம்மிடிநாயக்கனஹள்ளி, மேலுமலை, சொக்கநாயக்கனப்பள்ளி, சாமல்பள்ளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஓசூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு பாலகிருஷ்ணா ரெட்டி தொகுதிக்கு உட்பட்ட பீர்செட்டிப்பள்ளி, முதுகானப்பள்ளி, மாசிநாயக்கனப்பள்ளி, பாரந்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஏ.என்.ஆர். பன்னீர்செல்வம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கழக தொண்டர்களுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு சி. வி. சண்முகம் கோலியனூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட இளங்காடு, செங்காடு, நரையூர், கல்லப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.